ஒருத்தவங்க கூட என்ன நம்ப மாட்டேங்கிறாமா. ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு கூட நான் மதிப்பு இல்லாம போயிட்டேன். அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு என்ன கேவலமா நினைச்சிருக்காங்க. அப்படி ஒரு கேடுகட்ட பொழப்பு நான் வாழ்ந்துட்டேன். வீட்டை விட்டு வெளியே போறதுக்கே கால் கூசுது சார். அதான் பேசாம இனிமே நான் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டியது. என்னங்க என்ன பேசுறீங்க? யாருங்க சொன்னது நீங்க 10 ரூபாய் கூட மதிப்பு இல்லைன்னு? பணம் காசு சம்பாதிக்கலனாலும் நல்ல புருஷன் நல்ல அப்பா இல்லைன்னு கிடையாது. பிள்ளைங்க மேல அக்கறை இருந்தாலும் நல்ல அப்பாதான் என் புருஷனும். இத்தனை வருஷமா எந்த பொறுப்பு இல்லாம எந்த அக்கறையும் இல்லாம இருக்கீங்களேன்னு இதுக்காக நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஆனா இப்போ நீங்க இந்த அளவுக்கு மனசு வேதனைப்பட்டு பேசுறப்போ எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலங்க. என்ன நீங்க இப்ப பட்ட வேதனைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பட்டிருந்தீங்கன்னா நாம எப்படி இல்லாம வாழ்ந்திருப்போம். நம்ம கிட்ட பணம் காசு இல்லையே தவிர நம்ம பிள்ளைங்களால நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவோ மதிப்பு இருக்குங்க. நல்ல மதிப்பு இருக்கு. இந்த இடத்துல பணம் கிடைக்கலன்னா வேற இடத்துல முயற்சி பண்ணுவோம். அதுக்காக மனசு உடைஞ்சு போய் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லாதீங்க. நம்ம பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். நடத்துறோம், கவலைப்படாதீங்க. மேடம், வர சொன்னீங்களா? அவளை பார்த்தேன். சந்திரமதி. சந்திரமதியா? இப்படி ஒரு சூழ்நிலையில நான் அவளை பார்ப்பேன்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. அவ உங்களை பார்த்தாளா? இல்ல, பார்க்கல. இப்ப பார்க்கவும் கூடாது. கொஞ்ச நாளைக்கு நான் என்ன மறைச்சு வச்சுதான் ஆகணும். அதுக்கு முன்னாடி அவளை பத்தின எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிஞ்சானும். கொடைக்கானல்ல இருந்து இங்க எப்படி வந்தா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, அவளை சுத்தி இருக்கிறது யாரு, அன்னைக்கு அவ எனக்கு பண்ண சதிக்கு உடந்து யாருந்த பழைய கும்பலா இல்ல வேற யாராவதா, எல்லாம் எனக்கு தெரியணும். ஓகே மேடம், இன்னும் 2 நாள்ல அவங்கள பத்தின எல்லா டீடைல்ஸையும் நான் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். அவ மேல நான் இறக்கப்பட்ட ஒரே காரணத்தினால என்னையே நான் இழந்துட்டு நிக்கிறேன். என் வாழ்க்கையில அவளை மாத்திரம் நான் சந்திக்கலனா என் வாழ்க்கையே எல்லாரும் மாதிரியும் சொந்தங்களோட வாழ்ந்துட்டு இருப்பேன். அத்தனையும் நாசம் பண்ணிட்டான். இன்னைக்கு சொந்தங்களை எல்லாரையும் இழந்துட்டு அனாதையா எங்கேயோ ஒரு மண்ணுல என்னோட பேரை கூட என்னால சொல்லிக்க முடியாம போச்சுல்ல. இந்த உலகத்துல எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் இருக்கு.
என்னோட எல்லா கேள்விகளுக்கும் இனிமேதான் பதில் கிடைக்க போகுது. கிடைச்சே ஆகணும். முதல்ல மதுவோட ஆபரேஷனை முடிக்கணும். அவளுக்கு பார்வை வரணும். அவ இந்த உலகத்தை பார்க்கணும். இது வரைக்கும் ஏன் உதவியை எதிர்பார்த்துட்டு இருந்தாவ இனி எந்த உதவியும் இல்லாம அவளவே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அவளுக்கு அந்த தைரியம் வரணும். அவளோட ஆபரேஷன் முடிஞ்ச அப்புறம் தான் என்னோட ஆபரேஷன் ஆரம்பிக்கும். சீக்கிரமாவே அது நடக்கும். நடக்கணும். நடக்க வைப்பேன். என்னண்ணே தனியா சிரிச்சிட்டு இருக்க? உன் வயசு ஆளுங்களாம் தனியா சிரிச்சிட்டு இருந்தா லவ்ல மாட்டிப்பாங்க. நீ அந்த மாதிரி லவ்ல ஏதாவது மாட்டிக்கிட்டியானே? போடாங்க. இந்த லோகநாதன் நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. லோகநாதன் நினைச்சியா? எதனால? இந்த சிலந்தி பூச்சி இருக்குல்ல, ஆமா, அது ஏதாவது ஒரு மூலையில் போய் ஒரு கூடு கட்டிட்டு அது பாட்டு போயிடும். ஊரில் இருக்கிற பூச்சிலாம் அதில் உட்காந்துரும். அதுக்கப்புறம் என்ன, சிலந்தி பூச்சியோட பாடு கொண்டாட்டம் தான். அது எப்பப்போ பசிக்குது அப்போல்லாம் சூப்பராக சாப்பிட்டு போயிடும். நம்ம லோகநாதனோட கதையும் அப்படிதான். பணங்கிற வலையை ஊரெல்லாம் விரிச்சு வச்சிருக்கிறான். அவன் குடும்ப கஷ்டம், பொண்டாட்டி கஷ்டம், குழந்தைங்க கஷ்டம்னு அந்த வலையில் விழுந்துடுறான். இவனுக்கு எப்பப்போ பணம் தேவையோ அவங்க தலையில் மிளகா அரைச்சிடறான். அவன ஜென்மத்தில் கண்டிப்பாக இவனும் சிலந்தி பூச்சியாக தான் பிறந்திருப்பான் போல. அது சிலந்தி பூச்சியா இருக்கட்டும் இல்ல சிங்கமாவது இருக்கட்டும், எனக்கு பசிக்குது, காசு ஏதாவது கூட சாப்பிட்டு வந்துடுறேன். வாங்கி சாப்பிடு. காசு இல்லைன்னு உங்ககிட்ட கேட்குறேன், என்கிட்ட எப்படி இருக்கும்? எப்ப கேட்டாலும் 100 தான் தருவியா? அதுக்கு மேலே தர மாட்டியா? போடா போடா. ஒரு நிமிஷம், கொஞ்சம் பின்னாடி வாங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். என்ன சார், நான் இப்போ என்ன பண்ணேன்னு இந்த ஸ்டேஷனில் கொண்டு வந்து தள்ளி விடுறீங்க? என்ன பண்ணியா? ரோட்ல ஒருத்தனை போட்டு கண்ணா பின்னா அடிச்சிருக்க. ஒரு பொண்ணு தம்பி பைக்ல போகும்போது மோதிர மாதிரி தள்ளி இருக்க. நல்ல வேலை அடிபடல, இல்லைன்னா பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? ஒருத்தனை போட்டு அடிச்சேங்கிறீங்க, ஒரு பொண்ணு பைக்ல இருந்து கீழே தள்ளி விட்டேங்கிறீங்க. ஏன் இந்த மாசம் கேஸ் எதுவும் கிடைக்கலையா? ரொம்ப பேசாதடா. நான் ஏன் சார் மேடமே வந்துட்டாங்க. அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மேடம் வாங்க மேடம். மேடம், இவன் என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறான்? அவன் அப்படி பேசினா நீங்க விட்டுருவீங்களா சார்? அன்னைக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல, அந்த ஆளை அடிச்சு கொன்னு இருப்பான். லெஃப்ட்ல திருப்பி என் தம்பி மட்டும் பிரேக் போடலனா பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் சார். இந்த மாதிரி பொறுக்கி எல்லாம் சும்மா விடக்கூடாது. நல்ல முட்டிக்கு முட்டி தட்டி லாக்அப்ல தள்ளணும். சார் நான் சொல்லல, இவர் தான் சார் அடி வாங்கினது. சார் இவன் தானே சார் உங்களை அடிச்சது. டேய் என்னடா, இவன் தான் உன்னை அடிச்சானா? அண்ணா என்னண்ணா இது, ஏதோ சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவர் எங்க அண்ணன். வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், எங்க அண்ணனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதான் பதறி அடிச்சு ஓடி வந்தேன். எங்க அண்ணன் என்ன அடிச்சது உண்மைதான். எங்க அம்மாவை அடிச்சு காசு வாங்கினேன். அதனாலதான் சார் எங்க அண்ணன் என்ன அடிச்சாரு. என்ன அடிச்சது தப்பு இல்லையே. என்ன மேடம் இது? நான் இன்ஸ்பெக்டர், நீங்க கம்ப்ளைண்ட் இல்லாமல் கேஸ் போடுறீங்க, வாரண்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்றீங்க. உங்க ரூல்ஸை நீங்களே மீறலாமா? மேடம் என்ன குழப்பம் இது? ஒருவேளை இவனை அடையாளம் மாத்தி வேற ஆளுக்கு பதிலா சொல்லிட்டீங்களா?
சொல்லுங்க மேடம். அதான் மௌனமா இருக்காங்கல்ல, அதுல இருந்தே தெரியல ஆமாந்தான்னு. பதில் வரல. வரட்டுமா? வாட தம்பி, வாங்கண்ணே போலாம். இதாண்ணே, எதா இருந்தாலும் வீட்லயே பேசிக்கலாம், ரோட்ல வேண்டாம்னு சொன்னேன். கேட்டாதான். சாரி சார், எங்கேயோ தப்பு நடந்துருச்சு. பரவாயில்ல மேடம், அடிச்சு உன்னை பார்த்தா ஃபோன் பண்ணுங்க. மகேஸ்வரி, இன்னைக்காவது எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்க கூடாதா? இல்ல, அவருக்கு ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டா கிளம்பிட்டாரு. நிவேதாவுக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, அதனால லீவ் போட முடியாது. அதனால நான் மட்டும்தான் வந்தேன். அதனால என்னம்மா, இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு வந்தா போது. உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன், நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுமா, நான் என்ன தப்பா நினைக்க போறேன், கேளு. உங்களுக்கே தெரியும், அவரோட வருமானம் பெருசா இல்ல. 7 வருஷம் ட்ரை பண்ணி இப்பதான் வீட்டோட கடனையே நாங்க அடைச்சிருக்கோம். இன்னும் என்னோட நகையெல்லாம் பேங்க்ல தான் இருக்கு. அதுக்கு வட்டி ஏறிக்கிட்டே போறத நினைச்சா பயமா இருக்கு. ஆமா ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா வட்டியை கட்டிக்கிட்டே வரணும். அப்பதான் அசல் கட்டும்போது வட்டி குறைவா இருக்கும். இல்லைன்னா வட்டியோட சேர்த்து அதிகமாயிடும். எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப இருக்கிற நிலைமையில எங்களால பெருசா எதுவும் செலவு பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க தான் பாத்துக்கணும். ரொம்ப ஆடம்பரமாலாம் கல்யாணம் பண்ணணும்னு நான் சொல்லல. இருந்தாலும் வரவங்க கல்யாணத்துல எந்த குறையும் சொல்லிடக்கூடாது இல்லையா? எனக்கு கல்யாணம் பண்ணப்போ எங்க அப்பா எனக்கு 40 சவரன் போட்டாரு. கஷ்டப்பட்டு தான் போட்டாரு, என்ன பண்றது? ஆனா அந்த நகையெல்லாம் இப்ப என் புருஷனுக்கு உதவியா இருக்கு. நான் அந்த அளவுக்கு போடணும்னு சொல்லலம்மா. ஒரு 25 சவரன் போட்டா கூட போதும். ரஞ்சனிக்கு புடவை தலையில நாங்க வாங்கிடுறோம். மற்றபடி மண்டபம் சாப்பாட்டு செலவெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. மாப்பிள்ளைக்கு இந்த செயின் மோதிரம்லாம் வேண்டாம், ஏன்னா கோபிக்கு அதெல்லாம் பிடிக்காது. நல்ல பைக்கா வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா கோபிக்கு மட்டும் இல்ல, ரஞ்சனிக்கும் நல்ல யூஸ் ஆகும். தினமும் இந்த ஆட்டோ செலவெல்லாம் மிச்சமாயிடும் இல்லையா? அது மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ரஞ்சனி கூட தெரிய வேண்டாம். ஏன்னா இப்ப இருக்கிற நிலைமை அப்படி. இந்த மாதிரி கேட்க சொல்லுது, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. அப்போ புறப்படலாமா? இல்லம்மா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன், நீ கிளம்பு. சரி, நான் வரேம்மா. சரிம்மா. ஒரு 25 சவரன் போட்டா கூட போதும். மற்றபடி மண்டபம் சாப்பாட்டு செலவெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. நல்ல பைக்கா வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா கோபிக்கு மட்டும் இல்ல, ரஞ்சனிக்கும் நல்ல யூஸ் ஆகும். என்னமாச்சு? அம்மா, என்னம்மா? என்னாச்சுமா? என்ன திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க? தெரியுமாங்க? ஏப்பா, சீக்கிரம் தண்ணி எடு. தண்ணியில சோடா கொண்டு வாங்க. சீக்கிரம் கொண்டு வாங்க. யாரு என்னன்னு தெரியுமா? தெரியாது சார், யாருன்னு தெரியாது. கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. சீக்கிரம் கொண்டு வாங்க. யாரும் இல்ல, தனியா வந்திருக்காங்க போல இருக்கு. அக்கம் பக்கத்துல எங்கேயாவது பாத்துட்டீங்களாமா? இல்லைங்க, பாத்துக்கோங்க. சரிம்மா, இதோ பாருமா, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய். போங்களேன்.
என்னாச்சு? என்ன ஏதுன்னு தெரியல சார், திடீர்னு மயக்கம் போட்டு விட்டாங்க. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போகணும். போலாம் சார். தூக்குங்க. கை பார்த்து கொடுங்க. சார். பார்த்து பார்த்து நிதானமா. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா. நீங்க யாரோ எவரோ சமயத்துக்கு வந்து பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் யாருக்காவது சொல்லணுமா? என் பொண்ணுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நம்பர் 9941288465. ம், நான் ஃபோன் அடித்து சொல்லிடுறேன். நீங்க சரிப்பா, பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றிப்பா. ம். எக்ஸ்கியூஸ் மீ, Yes. ஃபோன் பண்ணலாமா? பண்ணிக்கோங்க. ஹலோ. ஹலோ, சாரதாவோட பொண்ணு நீங்கள் தானே? ஆமா, நீங்க யாரு? ம், உங்கள் அம்மா ரோட்டில் நடந்து போகும்போது மயக்கம் போட்டு விட்டாங்க. ஐயோ, எங்க அம்மா எப்படி இருக்காங்க? ஆ, பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. நான் தான் உங்களை குமரன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். கிளம்பி வாங்க. சரி. டிரைவர், குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சரிங்க.